ஹாய் தினமலர் வியூவர்ஸ். நல்லா அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது, அரைஞ்சிருவேன். பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ரொம்ப சோம்பே சாப்பிட்டு தூங்குவேன். அல்ட்ரா மாடர்ன் பவ்யமான பொண்ணு, க்ரஷ் லவ் அதெல்லாம் இருந்தது, பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் இந்த மாதிரி டைம்லலாம் அடிச்சிருக்கேன் பசங்க. ஒரு உதஞ்ச நான் வந்து பொண்ணாவே ட்ரீட் பண்ணுறதே கிடையாது. ஹாய் தினமலர் வியூவர்ஸ், நான் உங்கள் சாய் பிரியங்கா ரூத். என்னை வந்து நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க அண்ட் ரியாலிட்டி ஷோஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது நான் வந்து லீடாக படம் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது April 12th, கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஒன் மோர் திங், எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டுலாம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் பிளாங்காக போய் படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து எடுத்தோன்னெல்லாம் வந்து ஹீரோயின் அந்த மாதிரிலாம் நான் பண்ணல, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணேன். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் மூவியே வந்து எனக்கு சூதுக்கவும் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்ரோ, எனக்கு வாய்த்த அடிமைகள், இதிலலாம் ஒரு செகண்ட் லீட் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டி ஷோஸ் அந்த மாதிரிலாம் பண்ணேன். நான் வந்து அதை மைண்டில் எடுத்துக்கிறதவே மாட்டேன். எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சா அந்த சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. எனக்கு எங்கே போனாலும் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுவேன், எங்கே கூப்பிட்டாலும் போய் ஆக்ட் பண்ணி காமிப்பேன். மேபி என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட ஆக்டிங் வந்து அவங்களுக்கு பிடிச்சி அந்த கேரக்டருக்கு நம்ம செட் ஆகி நம்ம நடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதனால நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு எதுவுமே நான் அவாய்ட் பண்ணதே கிடையாது. எல்லா விஷயமுமே நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்த கற்றுக் கொடுக்கும். ஸோ நான் கற்றுக்கிட்டேன். இல்லை, ஆக்சுவலி இதே தான் ஆடிஷன் வந்துட்டு நான் வேறு ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன். ஸோ அந்த ஆஃபீஸ் மூலியமாக வந்துட்டு இங்கே ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணி எனக்கு வந்துட்டு ஒரு 1 மந்த்தாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருந்தாங்க. ஒரு 4 டேஸ்க்கு அப்புறமா எனக்கு வந்து சிவி சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. ஐ மீன் 4 டேஸ்க்கு அப்புறமா ஷூட்டு நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்தது, வாங்க உங்களை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வந்து போனேன். ஆடிஷன்ஸ் தான் போய் வந்து நிறைய அட்டன் பண்ணி தான் எனக்கு இந்த மாதிரி கிடச்சி. ஸோ எதையுமே வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் வேணால் நம்ம கஷ்டப்படணும். ஸோ அதனால் வாய்ப்புகளை தேடி நம்ம தான் போக முடியும், வாய்ப்பு நம்மளை தேடி வராது. ஆக்சுவலி வந்துட்டு ஆக்டிங் கிளாஸஸ் வந்து சார் வந்து வர வச்சு தியேட்டர்லேருந்து வர வச்சுருந்தார். ஸோ அங்கேருந்து வந்து எனக்கு ஆக்டிங் ஒரு சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்க்கு வந்து சார் வந்துட்டு ஃபைட் பண்ணுற அந்த மாஸ்டர் கிட்ட அனுப்பிச்சாங்க. ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு சில ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, அங்கங்கே அடிபட்டிருந்தது, கழுத்துல எல்லாம் ட்விஸ்ட் ஆகிடுச்சு லைட்டாக. ஸோ அதெல்லாம் மீறி தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். யார் சொன்னா இந்த மாதிரி இல்லை, யார் சொன்னா? வேலு பிரபாகரன் சார் நெஞ்சில் அடிச்சிட்டேன் அப்படின்னா, ஆமாம் அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனில் ஒரு சீன் இருக்குது அடிக்கிற மாதிரி. ஆனால் பாவம் சீரியஸாக அவர், எனக்கு என்ன ஒரு ஹேபிட் இருக்குன்னா, நான் ஒருத்தவங்களை அடிக்கிறேன்னா என்னால் அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது, அரைஞ்சிருவேன். அது ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த படத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளும் வேலு பிரபாகரன் சார். என்னென்னா லைக் ஃபைட் சீக்வன்ஸில் ஐ மீன் ஒரு சீன் இருக்குது, அதில் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது அவர் மேலே உண்மையாலுமே பட்டுச்சு. அவர் கொஞ்சம் இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். பட் இருந்தாலும் ஆமாம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அதுதான். ஆனால் வந்து இதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட், ஏன்னா எல்லாருமே ஒரு லெவலில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கிங்க சீரியஸ்லி. என்னென்னா நான் அடித்தாலும் அவர் அடியை தாங்கிக்கிட்டாரு, அது ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய பேர் அடிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதுதான். அது ரொம்ப லேசிங்க, நான் ரொம்ப சோம்பே சாப்பிட்டு தூங்குவேன். இன்னொன்று, படத்துக்காக நீங்கள் இழைக்க சொன்னீங்கன்னா இழைப்பேன், படத்துக்காக வெயிட் போட சொன்னீங்கன்னா வெயிட் போடுவேன், படத்துக்காக என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவேன். பட் பர்சனலாக வந்து நான் சாப்பிட்டு பயங்கரமாக தூங்குவேன். ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் எல்லாம் கிடையாது நான். பட் அதெல்லாம் வர வச்சுக்கணும், இனிமே தான் அதை வந்து ப்ரிப்பேர் ஆக்கிக்கணும். பிகாஸ் வந்து அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வந்து மூவி ஃபீல்டில் இருக்கும், பாடி, ஸ்கின்னு, ஹேரு, ஆக்டிடியூட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து அடுத்தடுத்து வரும்போது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் தருவேன்னு எதிர்பார்க்குறேன்.
இல்லைங்க அந்த போர்ஷன்ஸ் எடுக்கும்போது நான் இல்லவும் இல்லை, அதெல்லாம் வேறு. பட் இருந்தாலும் அது டேஸ்ட் பண்ணி அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு வந்து நான் அதுக்கு வந்து ரெடியாகவும் இல்லை. தெரியும் ட்ரக்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதெல்லாம் வந்து பார்த்தா ஓகே இப்படிலாம் ஒரு உலகம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் வேண்டுறேன். வருங்காலத்துலையாவது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கிளியரான ஒரு பர்சன்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ட்ரா மாடர்ன் பவ்யமான பொண்ணு அப்படி சொல்லலாம். ஏன்னா நான் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ட்ரெஸ் பண்ணிட்டு வேறு லெவலில் வந்து நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறதாலும் ஐ மீன் நான் வந்து இப்படி தான் ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுவேன், அது குறைய சொல்ல முடியாது. பட் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன். நானே தான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுப்பேன், சமத்தா சாப்பிட்டுப்பேன். ஏன்னா வந்து எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன். இன்னொன்று ரொம்ப சமத்து மீன்ஸ் ஏன் சொன்னால் வெளியில் அதிகமாக சுற்றவே மாட்டேன், நல்லா தூங்குவேன் சாப்பிட்டுட்டு. யாராவது ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப லேசியாக இருப்பேன். கால் பண்ணி கூப்பிட்டாலும் வரணுமா போகணுமா அப்படி கேட்பேன். ஸோ அந்த விஷயத்தில் நான் சமத்து. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா மாடர்ன். போக மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே, போயிருக்கேனே. ஒரு சிலருக்கு போக பிடிக்கும், ஒரு சிலருக்கு பார்க்க பிடிக்கும். எனக்கு அது மியூசிக் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால் போவேன். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடி போகணும் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், இது அவ்வளோதான் நான் சே அப்படின்னு ஆயிடுச்சு, அவ்வளோதான். க்ரஷ் இல்லாமல் எந்த பொண்ணுங்களும் இருக்க மாட்டாங்க. க்ரஷ் லவ் அதெல்லாம் இருந்தது, பிரேக்கப் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தால் தானே வந்து நம்ம வந்து ஒரு லெவல் அச்சீவ் பண்ண முடியும். நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நிறைய அசிங்கம்லாம் பட்டிருக்கேன். நிறைய சேனல்ஸில் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மேக்கப்லாம் போட்டு நான் ரெடியாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா என்னை விட கொஞ்சம் ஹை லெவலில் இருக்க ஆர்டிஸ்ட்டை வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள்லாம் கிளம்புங்க அப்படின்லாம் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அசிங்கப்பட்டு அப்போல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அவங்க எல்லாருக்கும் இப்போ நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணனால்தான் இன்னும் கொஞ்சம் இதுவாகி நான் வந்து தேட ஆரம்பித்தேன். நிறைய நான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் வந்தது. லைஃப்பில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாரும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை வந்து எல்லோரும் பாசிட்டிவாகவே பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த லெவலில் ரீச் பண்ணவே முடியாது. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு லெசன். அது ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் அந்த மாதிரி டைம்லலாம் அடிச்சிருக்கேன் பசங்களை. பயங்கரமாக அது கிண்டல் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் வந்து பயங்கரமாக போய் அடிச்சிருக்கேன். ஒரு தடவை பைக்கில் போகும்போதே ஒரு சில பசங்க வந்து காதுக்குள்ளே ஒரு பையன் வந்து போகும்போது காதுக்குள்ளே வந்து ஊதிட்டு போயிட்டான், பப்ளிக் பிளேஸு. ஸோ ஒரு உதஞ்ச பைக்கோடு போய் அப்படியே சைடில் போய் விழுந்தாங்க 2 பசங்களும். ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு டப்புன்னு கோவம் வந்துடும். ஸோ அதனால் டப்புன்னு அந்த ரியாக்ட் ஆகிடுவேன் நான். பிடிச்ச ஹீரோ அப்படின்லாம் யாருமே கிடையாதுங்க. எல்லாருமே வேறு லெவல் ஹீரோஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கூடயும் படம் பண்ணணும். எல்லாருமே டாப்பில் தானே இருக்காங்க. விஜய் சார் இருக்கார், அஜித் சார் இருக்கார், தனுஷ் சார் இருக்கார், விஜய் சேதுபதி சார் இருக்கார். ஸோ எல்லாருக்கூடயும் படம் பண்ணணுன்னு ஆசை. ஒரு ஆளை மட்டும் எப்படி டார்கெட் பண்ணணும்? நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே பெருசாக இருக்கணும். அப்போ தான் ஒரு சின்ன இடத்துலையாவது நம்ம போய் உட்கார முடியும். எனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம். ஒரு கேங்காக ஒரு பசங்க எப்படி பேசிப்போம், ஒரு பொண்ணு 4 பேர் சேர்ந்தாலே எப்படி பேசிப்போம் இல்லையா? பசங்க 4 பேர் சேர்ந்தால் எப்படி பேசுவோமோ அப்படி பேசிப்போம். ஸோ பசங்க எல்லாருமே அப்படி தான். என்னை வந்து பொண்ணாகவே ட்ரீட் பண்ணுறதே கிடையாது. அமௌண்ட்டுக்காக நான் வந்து வேலை செய்யணுன்ட்டு இல்லைங்க. எனக்கான ஸ்கிரிப்ட் நான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஸ்கிரிப்ட் வந்தால் ஐ வில் டூ, அவ்வளோதான். எனக்கு வந்து நான் பணத்தை எதிர்பார்த்தோ நான் பண்ணல. பட் அசிஸ்டன்ட் வைக்கிறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்டண்ட்டாவது வச்சு தான் ஆகணும். பிகாஸ் நம்ம நடிச்சிட்ருப்போம், தண்ணி கொடுக்கறதுக்கோ இல்லை ஸ்வெட் ஆகிறதுக்கோ இல்லை ஹேர் களைஞ்சி எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் வேணுங்க. அது நம்ம வந்து தப்பு சொல்லவே கூடாது. ஆக்சுவலி அதெல்லாம் நானும் வச்சுக்கணும்னு ஆசை தான். ஆனால் வந்து ரியாலிட்டி என்னால் என்னை மாற்றிக்கணும் நான் ட்ரை பண்ணுறேன். பட் ரியாலிட்டி வந்து எனக்கு ஒத்து கொடுக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னா ரியலாக பேசாமல் 2 தடவை வந்து அப்படிங்களா அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்ன பண்ணுறது, ஐ கேன் ட்ரை. நான் அந்த மாதிரி மாறுறதுக்கு வேணால் நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.